வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேசஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சாட்டா கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இது வந்து என்க்ளஸ்ஆர்என் என்ஜிஎன்பிஎஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸு. நீங்கள் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து மியூட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தந்திருக்கிற ஆப்ஷனில் ஆன்சரை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா மியூட் ஆன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டினில் ரீட் பண்ணுங்கள். The home health nurse is teaching a client who underwent a right mastectomy with lymph node removal. The client is experiencing lymphedema in the affected arm. Which of the following information should the nurse include? Select all that apply. அப்போ ஃபஸ்ட்டு சொல்கிற பாயிண்ட் வந்து கொஸ்டினோட ஸ்டோரி. அதாவது த ஹோம் ஹெல்த் நேர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்களே, பேஷண்ட்டு வீட்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹோம் ஹெல்த் நேர்ஸ் அப்படின்னா இது ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஸ்டோரி கிடையாது. பேஷண்ட்டு வீட்டில் இருக்கிறாங்க. அப்போது மாசெக்டமி, ரைட்டு மாசெக்டமி வித் லிம்ப் நோட் ரிமூவல் சர்ஜரி பண்ணியிருக்கிற ஒரு பேஷண்ட்டு இப்போ வீட்டில் இருக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, த கிளைண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் லிம்படிமா இன் த அஃபெக்டட் ஆர்ம். எக்ஸ்பீரியன்சிங் அப்படிங்கிறது இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு. அப்போ லிம்படிமா ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகே, அஃபெக்டட் சைடில் வந்து லிம்படிமா இருக்குது. இது வந்து இதை கம்ப்ளைண்ட்டாக பார்க்குறோம். இந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன கேட்குறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஷுட் த நேர்ஸ் இன்க்ளூட்? செலக்ட் ஆல் தட் அப்ளை. செலக்ட் ஆல் தட் அப்ளை அப்படின்னா சேட்டா கொஸ்டின்ஸு. தந்திருக்கிற ஆப்ஷனில் எத்தனை ஆப்ஷன் வேணாலும் ஆன்சரை நம்ம எடுக்க முடியும். ஓகே, எதிர் அது ஒரே ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம், எல்லா ஆப்ஷனும் கூட நம்ம ஆன்சர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போது ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்க? அப்ளை எ ஹீட்டிங் பேட் to your right arm for 15 minutes several times a day. லிம்படிமா இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஹீட் அப்ளிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அது இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு டைமை மென்ஷன் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி வந்து ஆன்சராக வராது. ஓகே, இது வந்து எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்ம சொல்ல முடியாது, பட் இதை நீங்கள் மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் அவாய்டு ரிசீவிங் இன்ஜெக்ஷன் இன் யுவர் ரைட் ஆர்ம். அப்போது மாசெக்டமி சர்ஜரி பண்ணியிருக்கிற பேஷண்ட்டில் நம்ம வந்து அந்த அஃபெக்டட் ஹேண்டு அந்த சைடு இருக்கிற, இப்போ ரைட் சைடுனா ரைட் சைடு ஹேண்டு வந்து இன்ஜெக்ஷன்ஸு இது எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். இன்ஜெக்ஷன்ஸு, பிபி எடுக்கிறது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஓகே, தேர்ட் ஆப்ஷன், கீப் யுவர் ரைட் ஆர்ம் எலிவேட்டட் அட் த லெவல் ஆஃப் யுவர் ஹார்ட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். இப்போது எடிமா இருக்கிறதுனால ஆர்ம் வந்து நம்ம எலிவேட் பண்ணுறோம். நார்மலாக நமக்கு லெக்கில் எடிமா இருந்துச்சுன்னா நம்ம லெக்கை எலிவேட் பண்ணி வைக்கிறோம்ல, அதே கான்செப்ட் தான். அப்போ ஆர்ம் வந்து எலிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது எடிமா ரெடியூஸ் ஆகும். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் இன்ஜெக்ஷன் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டு, பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆப்ஷன் 3மே பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பெர்ஃபார்ம் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் வித் யுவர் ரைட் ஆர்ம் டெய்லி. ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக பேஷண்ட்டு ஃபிங்கர் மூவ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். அதாவது ஃபிங்கர் மூமெண்ட்ஸ்னு நம்ம படிக்கிறோம். ஓகே, இப்போது நீங்கள் ஏவி ஃபிஸ்டுலா பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஏவி ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணியிருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு பால் கொடுப்பாங்க, புரியுது? ஆனால் ஏவி ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணியிருக்கிற பேஷண்ட்டுக்கும் நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸு, பிபி இதெல்லாமே அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் போல் கொடுப்பாங்க. அப்போ போல் கொடுக்கறதுக்கு எதுக்காக நம்ம கொடுக்குறோங்க அப்படின்னா சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ அதே ஒரு கான்செப்ட் தான் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸு, ஃபிங்கர் மூமெண்ட்ஸு இந்த பேஷண்ட்டுக்கு பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இது பெனிஃபிட்டாக வரும். ஃபிஃப்த் ஆப்ஷனில் வியர் எ கம்ப்ரஷன் ஸ்லீவ் ஆன் யுவர் ரைட் ஆர்ம் டூரிங் த டே. அதாவது நீங்கள் டிவிடியில் பார்த்துருப்பீங்க, ஆக்டிவிட்டி டைமில் ஸ்டோக்கிங்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அதே கான்செப்ட் தான். டூரிங் த டே வந்து ஸ்லீவ் யூஸ் பண்ணுறதுனால இங்கே எடிமா வந்து சால்வ் ஆகும். ஓகே, அதுதான் டூரிங் த டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டே டைமில் வந்து பேஷண்ட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருப்பாங்க. அதுதான் வந்து பாயிண்ட். ஓகே, அப்போ தந்திருக்கிற ஆப்ஷனில் நம்ம ஆப்ஷன் 1 மட்டும் தான் எலிமினேட் பண்ணுறோம்.
மற்றது எல்லாமே பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக பார்க்குறோம். அப்போது த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4, ஆப்ஷன் 5. ஓகே, சேட்டா கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அது ரிலேட்டடாக நம்ம ஆன்சர் எடுத்தால் போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.